வணக்கம், உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும் சார், ஆனால் நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும் சார், அதுக்கு ஒரு கோர்ஸை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எம்பிபிஎஸ் எனக்கு வேண்டாம், பிடிஎஸும் நான் போகல, ஆயுஷ் கோர்சஸும் நான் போகிற மாதிரி ஐடியா இல்லை, ஃபிசியோதெரப்பி வேணாம், நர்சிங் வேணாம், பாராமெடிக்கல் கோர்சஸில் இருக்கக்கூடிய அலைடு ப்ரோக்ராம்ஸும் வேணாம், ஆனால் நான் மெடிக்கல் படிக்கணும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வேணாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வேணாம், பயோடெக்னாலஜி வேணாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஆனால் நான் மெடிக்கலில் படிக்கணுன்றாங்க. என்ன தான் சொல்லணும் அவங்களுக்கு? அதுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆனால் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு கோர்ஸ் இருக்குது. என்ன கோர்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஐஐடி மெட்ராஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண அருமையான ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஐஐடி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2 இயர்ஸ் பிஃபோர். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடு. இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்தியாவில் வெறும் நம்மளுடைய ஐஐடி எம்ல மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. அது 32 சீட்ஸ் தான் த்ரூ அவுட் இந்தியாவில். நம்மளுக்கு ஒரு காலேஜ் இதை விட்டால் எங்கே இருக்குன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு அற்புதமான கோர்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 4 இயர் பிஎஸ் ப்ரோக்ராம் இன் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில், அதுவும் ஏஐயும் ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஸ்டேஜில் போகிறதுனால எல்லா ஃபீல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயும் ரோபோட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுது. அந்த மாதிரி இந்த மெடிக்கல்லையும் வெறும் டாக்டர் மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ இருக்கக்கூடியதோ இல்லைனா கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவோ இல்லைனா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை மெடிக்கலில் புகுத்தி ஒரு கோர்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 4 இயர் பிஎஸ் ப்ரோக்ராம் இன் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் டு டெவலப் world class engineering physiologists who will define the future of medicine. ரைட்டா? டாக்டர் கூட இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா, டாக்டர் கூட டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியாத விஷயத்த கூட ஏஐ மூலயமா பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த இடத்துல வெறும் ஹியூமன் மட்டும் இல்லாமல் அது கூட அந்த மிஷின் விஷயங்களையும் வச்சு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் நோக்கம். இதுக்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் எதெல்லாம் டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் டைப் பண்ணியிருக்காங்க. A macro view of the program அப்படின்னு பார்த்தீங்கன்னா the BS program in medical science and engineering is a game changing interdisciplinary program that bridges medicine and engineering தான். மெடிசனுக்கும் இன்ஜினியரிங்கும் ஒரு பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம். த கோர் ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் அன் இன்டர்ன்ஷிப் இன் ஏ ஹாஸ்பிட்டல் டு டை தியரி அண்ட் ப்ராக்டிஸ். இன்டர்ன்ஷிப் எதில் கொடுக்குறாங்க? தியரியும் ப்ராக்டிஸும் ரெண்டுமே சேர்த்த மாதிரி. த கோர்சஸ் இந்த ப்ரோக்ராம் வில் பி டாட் பை போத் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. இதை பார்த்தீங்கன்னா இரண்டும் சேர்ந்த கலவை நான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ண போகிறாங்க. அண்ட் வில் ப்ரொவைட் எ ஸ்ட்ராங் ரிசர்ச் பேஸ் ஃபார் ஸ்டூடெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ் இல்லாமல் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜை இந்த குழந்தைங்களுக்கு இன்கால்குலேட் பண்ண போகிறாங்க. யார் எந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்து படிக்கணும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிசியாலஜி கோர்சஸ் ஆஃபர் பை த ப்ரோக்ராம் என்னென்னலாம் இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்க. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ஆர்கன்ஸ். இதில் படிக்கிறது இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ல இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது என்ன படிப்பாங்க? ஒரு மெடிசனுக்கு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன படிக்குமோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சம்பந்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் சம்பந்தமா படிப்பாங்க அப்படின்னாங்க. தென் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம் படிக்கிறாங்க. பேத்தாலஜி ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் இன்டராக்ஷன் வித் அதர் சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டத்தை கூட இன்னொரு சிஸ்டம் எப்படி இன்டராக்ட் பண்ணி பண்றது அப்படின்ற விஷயங்களையும் படிக்க போறாங்க. டயக்னாஸ்டிக் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் சம்பந்தமாகவும் இதுல பார்த்தீங்கன்னா பசங்க கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த ப்ரோக்ராம் வில் கவர் த ஃபாலோயிங் ப்ராட் ஏரியாஸ். இப்போ ஏற்கனவே பார்த்தது அந்த மைக்ரோவேவ்ல பார்த்தோம். ப்ராட் ஏரியாஸ்ல என்னெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த பேசிக் இன்ஜினியரிங் பிரின்சிபல் தட் ஆர் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் பிசியாலஜி. பிசியாலஜி சம்பந்தமா இதெல்லாம் பேசிக்கா இன்ஜினியரிங் ரிலேட்டட்ல குழந்தைங்க தெரிஞ்சிருக்கணுமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க படிப்பாங்க. த ஃபண்டமெண்டல் சயின்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிசியாலஜி. தென்
basic mathematical maths, machine learning, medical imaging, etc. to build mathematical structure. அப்போ கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்புறம் மேக்ஸில் நல்லா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைங்க இதில் வந்து நல்லா வந்து ஷேப் பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம், தென் ஸ்பெஷலைசேஷன் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ். என்னெல்லாம் ஏரியாஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனும் இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிவைஸ் டெவலப்மெண்ட். நான் சொன்னேன் ஏற்கனவே ஒவ்வொரு ஆர்கனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யுது. எல்லாமே வந்து மாறக்கூடிய, நம்ம உடம்புல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே மாற்றி ஒரு கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிவைஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அது சம்மந்தமாக படிக்க போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை டு ஹெல்த். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ வந்து இன்னைக்கு டாமினேட் பண்ணுது எல்லா ஃபீல்டுலையும். அப்போ ஹெல்த் செக்டார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது டாமினேட் பண்ணுது. அதனால ஏஐ பற்றி படிக்க போகிறாங்க. மெடிக்கல் இமேஜ் அனலைசிஸ் படிக்க போகிறாங்க. தென் குவான்டிடேட்டிவ் ஃபார்மாகாலஜியும் படிக்க போகிறாங்க. மருந்து கொடுக்குறப்ப என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் ரேஷியோவில் வரணும், அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாகாலஜியில் படிக்க. ட்ரக் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ட்ரக்கை வந்து என்ன பண்றது, டிசைன் பண்றது, டெவலப் பண்றது, அது சம்பந்தமா படிக்கணும். டிரான்சாக்ஷனல் ரிசர்ச் இன் மெடிசன் அண்ட் ரெகுலேட்டரி ப்ராசஸ், ஃபண்டமெண்டல் பிசியாலஜிக்கல் சயின்சஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பண்ண போகுது. இந்த ப்ரோக்ராமுக்கு அட்மிஷன் போடணும்னா நான் என்ன சார் பண்ணணும்? Admission to BS in Medical Science and Engineering 2025. Application for BS in Medical Science and Engineering for the batch starting in 2025 are open on IIT Madras admission portal அப்படின்றாங்க. பட் அட்மிஷன் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அட்மிஷன் போர்ட்டல்ல வரல, ஆனா வரும். ஆனா இதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். ஐசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் IAT அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபனா இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி தான் இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான ஐசர் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐசர் அட்மிஷன் போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுட்டு இதுக்கான கோர்ஸ் எடுக்கணும்னா 1ஆம் தேதியில இருந்து RJR அகாடமில வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் இந்த கிளாஸஸ் நடக்க போது. ஆன்லைன் கிளாஸஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இதுக்கான ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, மேக்ஸ்ல, பயாலஜில 15 × 4 60 × 4 240 மார்க்குக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இந்த क्वेश्चंस வந்து இருக்கும். அதுக்கான நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இதுக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னா கூகுள் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க நேமை ஃபில் பண்ணிட்டு நம்பரை கொடுத்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் எப்படின்றத தகவலை கொடுத்துருவாங்க. ஜாயின் பண்ணிக்கலாம் இமிடியேட்டா. இல்லையா என்கிட்ட பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க பேசுங்க. ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஃபோ ப்ரோச்சர்ஸ் இருக்கு. இங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஐசர் அட்மிஷன்ஸ் போர்ட்டல்ல ஆல்ரெடி எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு நம்ம கிளியரா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வருது. ஐஐடியோட இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்கும்? May 25th தான் நடக்கும். டைமிங் 9 AM கொடுத்துருக்காங்க. ஐஐடி வில் பி கண்டக்டர். என்ன எக்ஸாம்? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 கொஸ்டின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜில வந்து கேட்பாங்க. டோட்டல் டியூரேஷன் 180 மினிட்ஸ். ரைட்டா? 3 ஹவர்ல இது நடக்கும். ஈச் கரெக்ட் ஆன்சர் எப்படியோ 4 மார்க் கொடுப்பாங்க. தப்பா இருந்தா 1 மார்க் போயிடும். நம்ம ஆன்சர் பண்ணலன்னா 0 மார்க். மொத்தம் 240 மார்க். இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இதை பத்தி எல்லாம் ரொம்ப நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா ஐசர் போர்ட்டல்ல பார்த்தோம். அது அப்ளிகேஷன் போடுறது. தென் அப்ளிகேஷன் போட்டுட்டு IITM BS அட்மிஷன் போர்ட்டல் இருக்கு பாருங்க. இந்த போர்ட்டல்ல நம்ம போயிட்டு இங்கேயும் நம்மளுடைய டீடைல்ஸை வந்து நம்ம போடணும். இங்க கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு BS MS அண்ட் BS கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கு பாருங்க. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் BS MS இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் போட்டு அங்க போய் போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு இதுலயும் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நம்மளுடைய டீடைல்ஸை வந்து போடணும். இதுக்கு இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸோட போர்ட்டல் இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்னும் கொடுக்கல. இங்கே என்ன கிளிக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன இது போட்டால் என்ன வருது? இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வேணும்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டே ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் 23rd May 2025 இதை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே அதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறமா இதில் வந்து போடணும். புதுசாக இருந்தால் லாகின் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். நியூ யூசர்னு போட்டால் இங்கே போய் நியூ யூசர் போடணும். அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இப்படி போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுமே இங்கே பாருங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. நிதானமாக படித்து பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காம நம்ம கொஞ்சம் விஷயங்களை பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அட்மிஷன்ஸ் டு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் அட் ஐஐடி, பிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ் கெமிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிதானமாக படிச்சு பாருங்க. ரைட்டா? ஐஐடி மெட்ராஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இன்ஸ்டியூட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் கன்சிடர்ஸ் ஈக்குவல் டு கிளாஸ் 2 எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்ன, வித்ட்ராவல் ப்ராசஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதெல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நிதானமாக ஒன்று ஒன்றா படித்து பார்த்துக்கணும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஃபர்தராக எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தமாக இன்ஜினியரிங்கும் இருந்து நான் ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணணும்னா இது ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐசர் எக்ஸாம்ஸு நம்ம ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான ட்ரைனிங் ஆர்ஜிஆரில் கொடுக்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில்ஸு கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமோ மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் சார் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டா எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டால் போட்டி கடுமையாகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 2023 இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா சொன்னார், சார் நான் 20 மார்க்ஸ் வாங்கினேன் சார், எனக்கு சீட்டு கிடச்சிச்சின்னாரு. இப்போ செகண்ட் இயர் போயிட்டு இருக்காரு அவர். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக லாஸ்ட்டில் பார்த்தா. சரியா? ஏதோ ஒன்று நம்ம மூலயமா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டு ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அடுத்த வருஷமும் வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். அதை பார்த்துட்டு குழந்தைங்க போயிருக்காங்க. இந்த வருஷம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, சார் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எங்களுக்கு எதனா கிளாஸ் பண்ணி கொடுங்க சார், நாங்கள் வந்து அதில் போகணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த வாட்டி நாங்கள் டிசைட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்துகிட்டு பிஎஸ் எம்எஸ் ப்ரோக்ராம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் எதில் ஜாயின் பண்ணலாம், ஐஐடியில் நீங்களும் போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ரைட்டா? ஜெயிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கோர்ஸை எடுத்து பண்ணலாம். வாங்க ஜெயிக்கலாம். தேங்க்யூ.